ஜஸ்ட் ஃபார் பீயிங் ஹூ யூ ஆர் யூ வில் பி ஹண்டட். அது வந்து எவ்வளோ சேடான ஒரு ஸ்பேஸ் இல்லை. கிரியேஷன் பிரச்சனை கிடையாதுன்னு ரொம்ப நிறைய லேயர்டு விஷயம் அது படிச்ச. பட் ஐ ஸ்டார்டட் ரீடிங் இட் ஆஸ் அ வேர்ல்ட் ஃபேமஸ் மான்ஸ்டர். ஒரு காடோட ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஹியூமனு. அவர் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்க தான் ட்ரை பண்ணி கடைசியில் இப்படி ஒரு கொடூரமான ஒரு மிருகம் அப்போவே பதுங்கினவன் தான். வேட்டையனுக்கு உல்ஃபை கொள்ளணும்னு மோட்டிவ் கிடையாது, உல்ஃபுக்கு ஆட்டை கொள்ளணும்னு மோட்டிவ் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் வைலன்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த உலகம் அந்த மாதிரி ஒரு ரூலை கொண்டு போகுது போல அப்படின்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்கு யார் தேவை அப்படின்னு ஃப்ராங்கின்ஸ்டைனை தேடி போவோம். வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பான். எலிசபெத் அங்க வந்து கண்ணில் தண்ணி தான் எனக்குலாம். இப்போ படம் பார்த்து முடிக்கும்போது நமக்கு அவன் ஆக்சுவலாக அக்லியாவே தெரியுமா? அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அந்த இந்த படைப்பை படைச்ச ஒரு ஆள் வந்து ஓடி ஓடி போறது இருக்குல்ல இவன்ட்டேருந்து, அதான் செம பியூட்டியே. லெவலில் எவ்வளோ தடவை இன்னும் நான் சாகணும்னு இன்னும் பார்க்கறதுக்கு இருக்குன்னா இட் வாஸ் த மோஸ்ட் டச்சிங் பார்ட் ஆஃப் த புக் ஃபார் மீ. இங்கிருந்து ஒரு கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது வந்து ஸ்ருதிக்கும் டவுன் லைப்ரரிக்கும் ஒரு பெருமை தானே, ஒரு சந்தோஷம் தானே. இல்லை என்ன வேணால் நடக்கலாம் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் அதுக்கான ஒரு ஸ்பேஸாகவும் டவுன் லைப்ரரி இருக்கணும்னு எங்களுடைய விருப்பம் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். மாத்தியும் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அரௌண்ட் 10 இயர்ஸாகவே தெரியும் மாத்தியன். அவர் பெசன்ட் நகரில் புக் ரீடிங்லாம் ஷார்ட் ஸ்டோரிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் தெரியும். தாமரை கண்ணன் மாதிரி ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கராக இருக்கு. தாமரை கண்ணன் ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு. சும்மா படம் பார்த்தேன், சும்மா இங்கே வந்தால் பார்த்துட்டு நேற்று தான் பார்த்தேன். சும்மா கற்றுக்கலாம், இங்கே வந்தால் 4 பேர்கிட்ட பேசினா கற்றுக்கலாம். என் பேர் ஆதேஷ். நானும் ஒன்றா தான் படிக்கிறோம். ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம். அப்புறம் நான் இன்னும் படம் பார்க்கல, ஸ்டெண்டர் திங்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். இவன் தான் போய் படம் பாரு நாளைக்கு போகணும் அப்படின்னு சொன்னான். அது முடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு, படம் அது பார்க்கறது முடிக்கிறதுக்குள்ளே. அதனால் அதான் ஏதாச்சும் ஒன்று கற்றுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்துருக்கும். பாலமுருகன் மேலே பேர். நான் டேரக்ஷன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிவிட்டு இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி என் பேர் பிரவீன். நான் நேட்டிவ் வந்து தேனி, இங்கே வந்து கூடாஞ்சேரியில் ஸ்டே பண்ணியிருக்கோம். நான் ஒரு டயக்னோஸ்டிக் ஃபீல்டில் இருக்கேன். லேபரேட்டரி ப்ளஸ் ரேடியோகிராஃபி ரெண்டுமே கற்றுக்கிட்டு ஒரு ஃபீல்டில் இருந்தேன். சடனாக ஒரு புஷ் அவுட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். அவ்வளோ. ஆமாம், ஆனால் சின்ன வயசுலேருந்தே அந்த தாட்ஸ் இருந்துச்சு. மற்றவங்க சொல்கிறத கேட்டு புஷ் பண்ணி ஒரு கார்னரில் போயிட்டே இருப்போம். இதான்ட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாத்தையும் விட்டுட்டு குவிட் பண்ணிட்டு ஜாப்லாம் பண்ணிட்டேன். இப்போ ராம் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஹாய், என் பேர் கோபிநாத். நான் வந்து ஐடி ப்ரொஃபஷனல் தான் இருக்கேன். ஆனால் ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது 12th, ஆனால் போக முடியல டியூ டு சம் சுச்சுவேஷன்ஸால். அதில் இப்போ புக்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால ஒன்று லேர்ன் பண்ணிவிட்டு டைரக்டர் ஆகணும்னு வருவேன். என் பேர் பாண்டியன். ஆமாம், நான் 10 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்ருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக படம் பண்ணியிருக்கேன். 2 படம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கிரிப்டும் வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இப்போ தான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம். ஸோ ஹாய், என் பேர் குமரவேல். கோல் வந்து அல்டிமேட்டாக டைரெக்ஷன் தான். ஸோ இந்த ஃபீல்டுலேயே வந்து இப்போதைக்கு சர்வைவலுக்கு என்னெல்லாம் ஸ்கில் இருக்கோ எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு எடிட்டிங், ஆல் மியூசிக் ரைட்டிங், இண்டி ப்ரொடக்ஷன், கேமரா எடிட்டிங் எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு வளம் வந்து பிகாஸ் வி நீட் மணி டு சர்வைவ் இல்லையா. ஸோ அண்ட் கான்டென்ட் கிரியேஷன் இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் அதுதான். ஸோ டூயிங் குட் அண்ட் ஹோப்பிங் டு டூ அ குட் ஃபிலிம் சூன். அண்ட் நிறையா படம்லாம் நான் பார்க்க மாட்டேன் ஆக்சுவலி, டு பி ஹானஸ்ட். ஐ டோன்ட் வாட்ச் மெனி ஃபிலிம்ஸ் அட் ஆல். ரொம்ப செலக்டிவாக தான் படம் பார்ப்பேன். நல்ல படமாக பார்ப்பேன். பிகாஸ் ஐ தெரியும் உங்களுக்கு நல்ல படமாக இல்லை, எனக்கு அது வந்து ஐ ஹாவ் ஃபியூ பீப்புள் அவங்க சொன்னால் அதை நான் பார்ப்பேன். இல்லை, நான் ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குன்னு நான் சொல்லும் பொழுது இந்த படம் இதுலேருந்து தான் எடுத்தாங்க அப்படின்னு யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா ஓகே அது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐ கோ சர்ச். அந்த மாதிரி ஐ வாட்ச், பட் ஐ டோன்ட் வாட்ச் மெனி மூவிஸ். ரொம்ப செலக்டிவ். பரவாயில்ல. ஐ ஃபீல் லைக் மூவிஸ் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் நான் நம்புகிறேன். வாழ்க்கையிலையா இல்லை நீங்கள் எடுக்க போகிற படங்கள்லையா? எடுக்க போகிற படத்தை டிஸ்டர்பே பண்ணாது அது. ஐம் ஷுர் மேபி a week, 2 weeks, 3 weeks அந்த படம் நம்ம மைண்டில் ஓடும். அந்த படத்தில் வர டைலாக்ஸாக இருக்கட்டும், கேரக்டர்ஸாக இருக்கட்டும், நம்மளை அஃபெக்ட் பண்ணும். சில விஷயம் வந்து நம்மளுக்கு பொருந்தாமல் இருக்கும், பிடிக்காமல் இருக்கும். அதெல்லாம் ஒரு ட்ராமா இல்லையா. ஸோ அதனால் ஐ பேசிக்லி செலக்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் வாட்ச். தட்ஸ் இட். ஒரு எக்ஸிபிஷன் தாஜ் கோரமண்டல்லையும் இன்னொரு இடத்துல
கல்பட்டு மாலையில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே 2 பெயிண்டிங் இன்னும் எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்த அந்த பார்த்த பெயிண்டிங் அது அது ஏதோ ஒரு வகையில் அது கனெக்ட் ஆகுது நம்ம லைஃப். ஆக்சுவலாக ஃப்ராங்கென்ஸ்டைன் படம் இருக்கு இல்லையா, அது நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் பெயிண்டிங். ரொம்ப நல்ல ஒர்க், நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. நானே இன்னைக்கு வரலாம்னு யோசிச்சுட்டே தான் வந்தேன். எனக்கு ஒரு மாதிரி எனக்கு அதுக்குள்ளே இருக்கணும்னு ஒரு மூடில் இருந்தேன். பட் அது கொஞ்சம் பிரேக் ஆகணும் மாதிரி இருக்கட்டும் தான் வந்து முக்கியம். சூப்பர். Like he doesn't watch all the films. Also it affects my writing. Because for 3 years ஒரு படம் எழுதுவாரு. So he told me Shruti, I don't watch all the films. நான் யோசிச்சு எனக்கு என்ன செட் ஆகுமோ that shouldn't affect my thought process and flow. He doesn't watch all the films at all. It's like sorry னு சொல்லிட்டு வர முடியாது. Like trailer கூட he doesn't see. அவர் ரொம்ப செலக்ட் ஆன படம் தான் which will not change his line of writing because it is all அவர்தெல்லாம் white. கிரே கூட கிடையாது அவர் கேரக்டர். white or black. கரெக்ட். அவர் வந்து ஒரு நேஷனல் லெவல் விக்ரமன் மோட்ல தான் இருப்பார். பேட் ஃபிலிம் பார்த்தா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும். ரொம்ப வருத்தப்பட்டுருவேன். என்னால் என்னடா நடக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுருவேன். ரொம்ப அஃபெக்ட் பண்ணுவோம். அதனால நான் நிறைய படங்கள் பார்க்கணும்னு அவர் ஒரு கதை சொல்லுவேன். நான் ரீசெண்டாக ஒரு படம் வந்து தெரியாமல் அந்த படத்துக்கு தேட்டருக்கு போயிட்டேன். வெளியே வரும்போது ரொம்ப மன உளைச்சலோட வரும்பொழுது வெளியே ரெவியூவர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க மேலே ஒரு ஆதங்கம் வந்துருச்சு எனக்கு. அது தெரியல, ஆதங்கமா கோவமா, இது ஒரு படம்னு இதை பற்றி பேசுறதுக்கு வேறு இவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறீங்க, இதை பார்க்குறதுக்கு வேறு அவ்வளோ பேர் இருக்காங்களா. ரிவ்யூஸ் வந்து எப்படி இருக்கணும்னா வந்த உடனே சுட சுட போடுறாங்கல்ல. ஐ டோன்ட் அப்ரிஷியேட் தட். 1 வீக் கூட இல்லை, அந்த படம் வந்து தேட்டர்லேருந்து போனதுக்கப்புறம் நீ உட்காந்து ரிவ்யூ பண்ணு, அந்த படத்தை பற்றி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கவங்க மேபி அந்த படத்தை பற்றி. சில மூவிஸ்க்கு வி கேன் டாக் ஆல் டே. சில படங்கள் பேச விஷயம் இருக்கும். இன்னும் பேரே சொல்லாது. தேவ். 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 ஃபுல் நேமே தேவா? என் பேர் ஃபுல் நேம் வந்து சுபாஷ் சிவதேவ். சுபாஷ் யாருக்குமே மைண்டில் நிற்காது. SSR மாதிரி SSD. அட்வர்டைசிங்கில் இருக்கேன். சூப்பர். ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு படம் பண்ணுறது தான் அல்டிமேட் இது. சரி, அதுதான். நைஸ். ஹாய் ப்ரோ, ஐ எம் அரவிந்த். ஹலோ அரவிந்த். ஐடியில் ஒர்க் பண்ணுறோம். ஃபுல் டைமாக சினிமா தான், பார்ட் டைமாக தான் ஐடியாக பார்க்குறேன். இல்லை, அதான் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டட். ஓ, அவர் தான் எனக்கு சொன்னார் இந்த மாதிரி டிஸ்கஷன் இருக்கு. ஸோ வந்தோம். என்னோடய பேர் ஷேக் முகமது. கிராஃபிக் டிசைனராக இருந்தேன். இப்போது லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சூப்பர். என்னோட ஃபஸ்ட்டு மீட்டப். நைஸ். ஃபஸ்ட் டைம் வந்தாலும் கை தட்டுவோம் நாங்கள். ஸோ என் பேர் விக்னேஷ். ஹலோ விக்னேஷ். ஹாய் எவ்ரிவன். ஸோ நானும் ஐடி தான். அவர் என் ஃப்ரெண்டு, காலேஜ்லேருந்து தெரியும். அவர் சொல்லி தான் இந்த மாதிரி டிஸ்கஷன் இருக்குது. ஸோ போவோம். ஆமாம், நீங்கள் அவர் சொல்லி வந்தீங்க, அவர் வந்து இவர் சொல்லி வந்தார். யா ஸோ சேம் அதே தான். ஃபுல் டைமாக சினிமா, பார்ட் டைமாக ஐடி போயிட்டுருக்கு. 3 இயர்ஸாக ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் நான் ஒரு 7 to 8 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் லேர்னிங். அதுக்கு டைம் எப்படியும் எடுக்கும். நான் ஃப்ராங்கென்ஸ்டைன் நேற்று தான் பார்த்தேன். இந்த மாதிரி வரும் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் பார்த்தேன். ஃபினாமினஸான ஒரு ஒர்க். நைஸ். ஓகே, வீல் டிஸ்கஸ். நெக்ஸ்ட் அதான் பேச போகிறோம். ஸோ இந்த மாதிரி மீட்டப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே என்னென்னா, அஃப்கோர்ஸ் லைக் மைண்டட் பீப்புள் நாங்கள் மீட் பண்ணுவோம், அது ஒன்று இருக்குது. அதெல்லாம் தாண்டி இப்போ உங்களுக்கு ஃபில்ம் மேக்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இங்கே அவருக்கு ஆக்டிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் கொலாபரேட் பண்ணலாம், எப்போ அந்த பாசிபிலிட்டி நடக்கலாம். அதனால தான் நான் எப்போவுமே இப்போ 3 பேர்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வரீங்கன்னா பிரிஞ்சிருங்கன்னு சொல்லுவேன். அப்படி இல்லை, வாழ்க்கையில் இல்லை, இங்கே தெரிஞ்சிருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா யூ கேன் ஆக்சுவலி மீட் ஒரு 1 more கிரியேட்டர், கிரியேட், கொலாபரேட், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஓப்பனாக இருங்க. இனிஷியேட் கான்வர்சேஷன்ஸ். இப்போ இந்த ரூமில் என்ன வேணால் இங்கேருந்து ஒரு கொலாபரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது வந்து ஸ்ருதிக்கும் டவுன் லைப்ரரிக்கும் ஒரு பெருமை தானே, ஒரு சந்தோஷம் தானே, இல்லை என்ன வேணால் நடக்கலாம் இல்லை. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் அதுக்கான ஒரு ஸ்பேஸாகவும் டவுன் லைப்ரரி இருக்கணும்னு எங்களுடைய விருப்பம் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஃப்ராங்கென்ஸ்டைன், சில பேர் வரதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃப்ராங்கென்ஸ்டைனே ரொம்ப முக்கியமான ஒர்க். அதையே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். அப்படின்னா ஃப்ராங்கென்ஸ்டைன் தான் லிட்ரரி வேர்ல்டுனுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பேக்ட்ஃபுல் ஒர்க்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட லிட்ரரி ஒர்க்கெலாம் நம்ம அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்க்குறோன்னா ரொம்ப முக்கியமான கிட்டத்தட்ட ஒரு முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் நம்ம சொல்லலாம். முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். இன்றைக்கி வரைக்கும் அது ரெலவெண்ட்டாக இருக்குது. 2025 நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பண்ணுறாங்க, இன்றைக்கி வரை ரெலவெண்ட்டாக இருக்குது. வெறும் கேரக்டர் எடுத்து அடாப்ட் பண்ணல,
அவங்க புக்கே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போனா அந்த புக்கினுடைய பிளாட் பாயிண்ட்ஸும் அதில் இருக்கக்கூடிய ட்ராமாவும் அதில் இருக்கக்கூடிய ஹியூமன் நேச்சரும் இன்றைக்கி வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குன்னா நம்ம எல்லாருக்குமே அதில் கற்றுக்கிறது ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் அர்த்தம். அண்ட் முதல் சயின்ஸ் ஃபிக்ஷனை ஒரு பொண்ணு எழுதியிருக்காங்க, மேரி ஷெல்லின்னு ஒரு பொண்ணு எழுதியிருக்காங்க. அதனால் இதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த ஐடியாவுக்கும் இந்த கதைக்கும் இந்த புக்குக்கும். ஸோ அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃப்ராங்கென்ஸ்டைனுக்கு வந்து ஒரு நாவலாக இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது, பட் நிறைய நான் டீட்டெயில் வேர்ஷன்ஸ் இருக்கும். நம்ம சில பேர் கதைகள் கேட்டிருப்போம், இந்த மாதிரி ஒரு கதை இருக்கலான்னு. எனக்கு அப்படி தான் ஒரு பையன் சொன்னான் ஸ்கூலில். எங்கள் ஊரில் வந்து ஒரு பெரிய புக் ஃபேர் நடக்கும். அந்த புக் ஃபேரில் தான் வி கெட் இன்ட்ரடியூஸ் டு லாட் ஆஃப் புக்ஸ். இப்போ டிங்கிள் டைஜஸ்ட்லாம் அங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ரைட்டர்ஸுடைய ஃபேஸே நம்ம எங்கேயா தான் பார்க்கணும். அப்படி தான் இப்போ குமுதம் ஆனந்த விடலாம் ரைட்டர்ஸுடைய ஃபேஸ்லாம் அவ்வளோவா வராது. அப்போ நான் புக் ஃபேர் போகும்போதெல்லாம் தான் நமக்கு தெரியும். அப்படி தான் நான் ஃப்ராங்கென்ஸ்டைனே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்போது என் கூட படித்த ஒரு பையன் வந்து எனக்கு கதை சொல்கிறான். அப்படி தான் நான் ஃபஸ்ட்டு ஃப்ராங்கென்ஸ்டைனை கேட்குறேன். தென் ஐ ரெட் த புக். அந்த புக் ஆக்சுவலாக இப்போ சில்ட்ரன் வேர்ஷன்லாம் சிலதெல்லாம் இருக்கும் அதில். இப்போ இந்த புக்கில் இருக்கிறதே நான் படிச்சிருப்பேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது சில்ட்ரன் வேர்ஷனாக ஒன்று இருக்கும், கொஞ்சம் காமிக்ஸ் அந்த வேர்ஷன்லேயும் ஒன்று இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறவங்க யாருக்காவது ஃப்ராங்கென்ஸ்டைன் மெமரிஸ் இருக்குன்னா தாராளமாக ஷேர் பண்ணலாம். I would like to start with Shruti. ஃப்ராங்கென்ஸ்டைன் நான் ஃபஸ்ட்டு புக்காக தான் படித்தேன். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸ் பேக்காக இருக்கும், சரியா ஞாபகம் இல்லை. ஃபேமஸ் புக்கு. அண்ட் ஐ ஸ்டார்டட் ரீடிங் த புக். சரி, இது ஒரு மான்ஸ்டர் கதைன்னு தான், மோஸ்ட் ஃபேமஸ் மான்ஸ்டர்னு தான் அந்த புக்கே எடுத்தேன். பட் எனக்கு அந்த புக்கு படிக்க இன்னி வரைக்கும் என்னால் அது லைக் ஹியூமனோட ஒரு பெட்டர் வெர்ஷன்னு ஐ கேம் ஆஃப் ஆஃப்டர் ரீடிங் த புக். ஐ ஸ்டார்டட் ரீடிங் த புக் திங்கிங் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபேமஸ் மான்ஸ்டர் ஃப்ராங்கென்ஸ்டைன், மோஸ்ட் ஃபேமஸ் கதை வேறன்னு. பட் படிக்க அந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் ஒரு மான்ஸ்டரா இல்லை க்ரீச்சரா இல்லை பெட்டர் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன் பண்ண மோஸ்ட் பெரிய தப்புன்னு எனக்கு தப்பா இல்லை என்ன அது ஆர் கிரியேஷன் ஹேஸ் காஸ்ட் அ ப்ராப்ளம். அந்த கிரியேட்டரே பிரச்சனை தான், கிரியேஷன் பிரச்சனை கிடையாதுன்னு ரொம்ப நிறையா லேயர்டு விஷயம் அது படிச்ச. பட் ஐ ஸ்டார்டட் ரீடிங் இட் ஆஸ் அ வேர்ல்ட் ஃபேமஸ் மான்ஸ்டர். பட் அது மான்ஸ்டரே கிடையாதுன்னு ஓவர் த இயர்ஸ் தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். எனக்கு அந்த புக்கு ஆஸ் அ கேரக்டராகவே ரொம்ப இன்னி வரைக்கும் லைக் மாத்திவன் செட் நிறையா ஃபார்மேட்ஸில் இன்னி வரைக்கும் படத்தில் வந்துகிட்டே இருக்குது. இன்ஃபேக்ட் தட் வாஸ் த பெஸ்ட் ஃபார்ம். இப்போது என்ன பண்ணுறது தெரியாமல் சின்னதாக நிறையா படத்தில் பார்த்துட்டே இருக்கோம், இன்க்ளூடிங் எந்திரன். எல்லாம் அதுலேருந்து வந்து எந்த அளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குன்னா, ஐரோபோ இருக்குல்ல, ஐரோபோ, ஹல்க், எந்திரன், இது எல்லாமே ஃப்ராங்கென்ஸ்டைன் மீட்டர் தான். அப்படியே இது எல்லாமே ஃப்ராங்கென்ஸ்டைன் தான். இப்போது சொல்லுவாங்கள்ல, ஒரு கேங்ஸ்டர் படம் எடுக்கணும்னா காட்ஃபாதர் தான். நீங்கள் எனி கேங்ஸ்டர் ஃபிலிம் அதில் ஏதாவது ஒரு காட்ஃபாதனுடைய ஒரு ஸ்பிரிட் இருக்கும், அதில் அது இல்லாமல் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு ஒன்று வந்துருச்சுல்ல. அந்த மாதிரி தாராளமாக நம்ம வந்து ஃப்ராங்கென்ஸ்டைனையும் வைக்கலாம். அது அதை விடவே இன்னும் மோர் இம்பாக்ட்ஃபுல்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வெரி வெரி யூனிவர்சல். இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஒரு மான்ஸ்டராக நமக்கு ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவன் தான் மான்ஸ்டராக ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அவன் மான்ஸ்டரா நீ மான்ஸ்டரா? இப்போ இந்த மாதிரி லேயர்ஸ் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் அது ரெலவெண்ட்டாகவும் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நம்மளால் அந்த க்ரீச்சர் கூட பக்கத்தில் நிற்க முடியுது இல்லை. நேற்று அந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒன்று பண்ணுது. அதுக்கு அந்த டைரக்டரும் ஒரு காரணம் வச்சுக்கோங்க, அவன் ஒரு பெரிய ஆளான, அது வேறு விஷயம். பட் ஸ்டில் அதுக்குள்ளே அந்த ஹியூமன் வேல்யூஸ் இருக்குது. நம்மளை கொஸ்டின் பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் தேவைப்படுறான்ல. நீ கரெக்டாடா ஃபஸ்ட்டு அப்படின்னு யார் நம்மளை கொஸ்டின் பண்ணுறா? ஒரு மான்ஸ்டர் கொஸ்டின் பண்ணுறான். அது அந்த வேல்யூ இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் அது ரெலவெண்ட்டாகவும் இருக்குது. இட் இஸ் ஸோ ரெலவெண்ட் டு நம்ம பிரச்சனை இருக்கும்போது எவ்வளோ தடவை கடவுள்கிட்ட கேட்குற மாதிரி தான். இட்ஸ் ஃப்ராங்கென்ஸ்டைன் லிட்டரலி படத்தில் டே நீ தான் என்னை க்ரியேட் பண்ண, பதில் கொடு, ஏன் நான் இங்கே இருக்கேன்னு. ஸோ அது எனக்கு ரொம்ப ஓவர் த இயர்ஸ் எவ்ரி இயர் வென் வி ரீவிசிட் அ ஃப்ராங்கென்ஸ்டைன் புதுசாக தான் கற்றுக்க கிடைக்கிறது அந்த கேரக்டர் பற்றி. இதை நான் வந்து கண்டிப்பாக அக்ரி பண்ணுறேன். ஒரு நல்ல புக்கு, ஒரு நல்ல படம் நம்ம கூட க்ரோ ஆகுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இப்போ நான் 10 வயசில் ஒரு படம் பார்த்துருப்பேன், காலேஜ் படிக்கும்போது ஒரு படம் அதே படத்தை திரும்ப பார்த்துருப்பேன். ஒரு 25 வயசில் அதே படத்தை பார்க்கும்போது அந்த படமும் நம்ம கூடவே வளருது. இப்போ அது உண்மையாகவே ஒரு பயங்கரமான படம் அப்படின்னா அது வரைக்கும் நமக்கு ஒரு கேரக்டர் பிடிச்சிட்டு இருக்கும். 10 வயசில் பார்க்கும்போது 25 வயசில் பார்க்கும்போது நமக்கு வேறு ஒரு கேரக்டர் தெரிய வரும்,
வேற ஒரு லேயர் தெரிய வரும். அப்போ அந்த படம் வந்து நமக்கு புதுசு புதுசாக கம்யூனிகேட் பண்ணும்ல. ஃப்ராங்கன்ஸ்டைன் அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு தான். நீங்கள் எப்போ படித்தாலும் சரி, எப்போ அந்த 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 கேரக்டரை பற்றி யார் பேசி கேட்டாலுமே அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவர் ஒன்று சொல்லுவார். ஏன்னா அங்கே தான் அந்த மாதிரியான ஒரு க்ரீச்சரை உருவாக்குறது மூலமாக நம்மளால் மல்டிபிள் இன்டர்பிரிட்டேஷன்ஸ்க்கு ஸ்பேஸ் கொடுக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது அது இப்போ ரைட்டிங் டெக்னிக்காகவுமே நான் அதை சொல்கிறேன். இப்போ யார் மேலே சரி தப்புன்றதே ஒரு டிஸ்கஷனை நம்ம நடத்தலாம். கரெக்டாக? இப்போ இந்த படம் பார்த்தாலுமே அந்த க்ரீச்சர் மேலே அந்த க்ரீச்சர் பண்ணது சரியா தப்பா, இல்லை அவன் பண்ணது சரியா தப்பா அப்படின்றதே நம்ம ஒரு டிஸ்கஷன் தான். அதில் நமக்கு என்ன வரும்னா, கிட்டத்தட்ட சொசைட்டினுடைய 2 வேறு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அதில் வெளில வந்துடும். இப்போ இந்த குரூப்பே 2ஆக பிரிஞ்சிடலாம், 3ஆக பிரியலாம். ஸோ அந்த ஸ்பேஸ் அந்த ஐடியாக்குள்ளே இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் ரெலவெண்ட்டாக இருக்குது. இப்போவும் நம்மளால் அது ஒரு முக்கியமான ஒர்க்காக பார்க்க முடியுது. வேறு யாருக்காவது ஃப்ராங்கன்ஸ்டைன் மெமரிஸ் இருக்குன்னா தாராளமாக நம்ம So ஷேர் I பண்ணலாம். just want to end my thing that எனக்கு Frankenstein was the only character first time படிக்கச்சே எனக்கு black, many years later revisit பண்ணச்சே grey, இன்னைக்கு எனக்கு Frankenstein white-ஆ தான் தெரியல. தட் வாஸ் எனக்கு வேற எந்த கேரக்டரும் அந்த கிராஃபில் யோசிச்சு பார்த்தா தெரியல. ஐம் ஸ்டில் திங்கிங் அந்த மாதிரி ஓவர் த இயர்ஸ் கம்ப்ளீட் பிளாக். சின்ன வயசில் படிக்காச்சே பிளாக் தான், அது கொலை பண்ணுறது மான்ஸ்டர். தென் இட் வாஸ் கிரே. இன்றைக்கி எனக்கு ஃப்ராங்கன்ஸ்டைன் தான் ஒயிட்டாக தெரியுது. மற்ற எல்லா படத்தில் பிளாக், புக்கோ படமோ கிரே பிளாக்காக தான் தெரியுறாங்க. என்ன ரைட்டிங் பாருங்க, இல்லை எவ்வளோ கஷ்டம். அந்த கேரக்டரில் யாருமே எதுவுமே மாற்றலை, அந்த கேரக்டர் அப்படியே தான் இருக்குது. கரெக்டா? அந்த கேரக்டரில் யாருமே எதுவுமே மாற்றலை, அது அப்படியே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மான்ஸ்டராக பார்க்குறோம், அப்புறமா அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு எமோஷன் இருக்குல்ல அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் பார்த்தா டே அவன் தான்டா கரெக்டாக இருக்கான் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஹீ இஸ் மோர் எம்ப்ரேசிங், ஹீ இஸ் மோர் இன்க்ளூசிவ். அந்த ஜோனுக்கு நம்ம வரோம்ல. இது உண்மையாகவே ஒரு ஆச்சரியமான ஒர்க்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம எழுதிட்டோம்னா கண்டிப்பாக அது புக்காக இருக்கலாம், படமாக இருக்கலாம், அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்பேஸில் யாருக்கு கம்யூனிகேட் பண்ணுமோ அதை பண்ணிடும்ன்றதுக்கு ரொம்ப சாலிடான ப்ரூஃப் வந்து ஃப்ராங்கன்ஸ்டைன். வேறு யாருக்காவது மெமரிஸ் இருக்குன்னா தாராளமாக ஷேர் பண்ணலாம். புக்கு பற்றின மெமரிஸ் தான் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. படங்கள் பார்த்த பிறகு கூட பேசலாம், படம் பார்த்தவங்க கூட பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ராங்கன்ஸ்டைன்றது இந்த புக்கு வந்து ஓகே 1818 எழுதப்பட்ட ஒரு புக், அதுதான் ஒரிஜினல் நினைக்கிறேன். பட் நான் ஸ்டார்டிங் என் லைஃப்பில் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்கூபி டூபிடூவில் வரும்னு நினைக்கிறேன். ஃப்ராங்கன்ஸ்டைன் ஒரு கேரக்டர், கார்ட்டூன் கேரக்டராக மான்ஸ்டராக பார்ப்போம். அதுக்கப்புறமா வேன் ஹெல்சிங் படத்தில் ஒரு கேரக்டர் வரும் கிளைமேக்ஸில். அதுலேயுமே அந்த கேரக்டர் வந்து கிரே ஷேடெலாம் இல்லை, ஒயிட் ஷேடாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் ஒரு என்ன ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம் அந்த ஏஜில். தென் ஃப்ராங்கன்ஸ்டைன் அந்த படம் பார்க்கும்போது டோட்டலாக ஒரு கிரியேட்டருக்கும் ஒரு கிரியேச்சருக்கும் நடக்கிற ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு சொல்கிறாங்க. புக்கு படிக்கல, பட் இந்த படத்துலேயே எனக்கு எவ்வளோ இந்த கிரியேட்டருக்கு என்ன இருக்குது கேள்வி. ஒரு சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்ட் மேன் கிட்ட இருக்கும் அந்த கிரியேச்சர். அப்போ கடைசியாக ஒரு புக்கு இருக்கும், எதனா புக்கு இருக்கான்னு கேட்கும். இந்த ஒரு புக்கு இருக்குது, இது படி அப்படின்னு சொல்லும். அதில் பார்த்தோன்னா கடவுளுக்கு நிறைய கேள்வி இருக்குது மனுஷன்கிட்ட அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படத்தை மொத்தமாகவே சொல்லிடுற மாதிரி ஒரு மீட்டர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மீட்டர் நிறைய இருக்குது இந்த படத்தில். அதை தாண்டி அந்த கிரியேச்சருக்கும் ஒரு விஷயம் புரியும். உல்ஃப்லாம் வரும் அந்த ஏரியா. அப்போது ஒரு டைலாக் இருக்கும், உல்ஃபுக்கு வேட்டையனுக்கு உல்ஃபை கொள்ளணும்னு மோட்டிவ் கிடையாது, உல்ஃபுக்கு ஆட்டை கொள்ளணும்னு மோட்டிவ் கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் வைலன்ஸ்னு ஒன்று இருக்குது, இந்த உலகம் அந்த மாதிரி ஒரு ரூலை கொண்டு போகுது போல் அப்படின்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எனக்கு யாரை தேவை அப்படின்னு ஃப்ராங்கன்ஸ்டைனை தேடி போவோம். அந்த மீட்டர்லாம் எனக்கு ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சில இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன், அது இந்த மொமெண்ட்டும் இருக்குது. அதனோட எக்ஸாக்ட் டைலாக் என்னென்னா, The hunter did not hate the wolf. The wolf did not hate the sheep. But violence felt inevitable between them. Perhaps I thought this was the way of world. It would hunt you and kill you just for being who you are. ஏன்னா அந்த பாயிண்ட் வரைக்கும் ஃப்ராங்கன்ஸ்டைனுக்கு அவனை யாருமே விசித்திரமாக பார்க்குறாங்க, அடிக்கிறாங்க, சுடுறாங்க. அப்போது மற்றவங்களெல்லாம் யாரும் சுடுறது இல்லைன்றது அவனுக்கு தெரிய வருது. அப்போ தான் அவன் பார்க்குறான் அந்த உல்ஃப் அட்டாக் நடக்குது. அவனுக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. இப்போ இங்கே வயலன்ஸ்ன்றது இன்னெவிட்டபுளாக இருக்குன்னு அவன் டிசைட் பண்ணிடுறான். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பக்கம்
ட்ரூத்தாகவும் தெரியுது. அப்படி தான் இல்லை உலகம், ப்ராக்டிக்கலாகவும் தெரியுது. ஒரு பக்கம் அதை யோசிச்சு பார்த்தா ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் இருக்குது. சே அப்படி தான் இருக்குது உலகம், அப்படியும் அதை பார்க்கலாம். கடைசியாக இருக்கிறது தான், தி வேர்ல்டு வுட் ஹண்ட் யூ அண்ட் கில் யூ ஜஸ்ட் ஃபார் பீயிங் ஹூ யூ ஆர். இப்போ ஃப்ராங்கன்ஸ்டைன் மான்ஸ்டர் நம்ம சொல்கிறோம், அவனை பார்த்து எல்லாம் பயந்தான்னு சொல்கிறோம். ஆனால் அவன் என்ன பண்ணான்? அவன் ஒன்றுமே பண்ணல. அவனாக இருந்தான், அவன் வேறு எதுவுமே பண்ணல. அதான் அந்த டயலாக் வந்து எனக்கு ஏன் ரொம்ப முக்கியமான டயலாக்னு தோணுச்சுன்னா, மற்றதெல்லாம் கூட ஓகே, ஜஸ்ட் ஃபார் பீயிங் ஹூ யூ ஆர் யூ வில் பி ஹண்டட். அது வந்து எவ்வளோ சேடான ஒரு ஸ்பேஸ் இல்லை? இப்போ நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணல. ஐ எம் ஜஸ்ட் ஹியர், ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங். அது ஒரு பிரச்சனையாடா அப்படி ஒரு கொஸ்டின் ஒன்று வருது இல்லை? தேங்க்யூ ஸோ மச். அது ரொம்ப முக்கியமான மொமெண்ட் அந்த படத்தில். யா பேசணும்ல? பேசுங்க, ஐயோ சும்மா பேசுங்க. இல்லை அவர் சொல்கிற பாயிண்ட் தான் ஐ திங்க் நமக்குமே டேக் அவேவாக மைண்டில் இருந்துச்சு. அப்புறம் கரெக்டாக சொல்லப்போனால் நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு வேர்ட் சொன்னீங்க இல்லையா, அந்த ஆமாம், நீங்கள் நீங்களாக இருக்கிறதுனாலேயே வேட்டையாடப்படுறீங்க அப்படிங்கிற பாயிண்ட் தான் படம் முடிச்சதுக்கப்புறமே நமக்கு மைண்டில் ஓடிட்டு இருந்த ஒரு முக்கியமான மேட்ரு. எனக்கு இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சயின்ஸ் ஃபிக்ஷன் யூஸ்வலாக எப்படின்னா நான் நினச்சேன்னா, அறிவியல் புனைவு, அதாவது ஒரு அறிவியல் புனைவு ஒன்று எடுக்கிறாங்க, அது வருங்காலத்தில் அது சாத்தியமாகலாம், அதுதான் அறிவியல் புனைவு அப்படின்னு தான் எனக்கு ஒரு ரைட்டர் சொன்னாங்க. முக்கியமான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கிறது தான் அறிவியல் புனைவு. அது சரியாக கையாளக்கூடிய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. நம்ம இந்தியாவிலையோ இல்லை மற்ற நாடுகளையோ ஒரு சயின்ஸ் ஃபேண்டசி தான் எடுப்பாங்க. ஒரு சூடோ சயின்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு ஒரு இது, ஆனால் அது தவறு கிடையாது, அது ஒரு சயின்ஸ் ஃபேண்டசி, அதை வச்சு நம்ம விளாடலாம். இவங்க இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் யூஸ்வலாகவே இந்த மிஷின்ஸ் இப்படியே இருந்து, பயாலஜியும் ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் தான் அப்படிங்கிறது வந்து நான் தமிழில் ஒரு கதை வாசிச்சிருக்கேன். பயாலஜி சம்மந்தமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒன்று. அது வாசித்தப்ப ஏன் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் வந்து பயாலஜி சம்மந்தமாக ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் இல்லை அப்படின்னு யோசிச்சப்ப, ஃப்ராங்கென்ஸ்டைன் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த இந்த படைப்பை படைத்த ஒரு ஆள் வந்து ஓடி ஓடி போகிறது இருக்குல்ல இவன்ட்டேருந்து, அதான் செம்ம பியூட்டியே. தெரிச்சு ஓடுவான். டேய் எனக்கு எதுவுமே பதில் இல்லடா, என்ன ஆளை ஓடுறா டே. ஆமாம், அதே கடவுள் வந்து திருச்சி ஓடுறாரு அப்படிங்கிறது தான் அதில் பியூட்டி. புலம்புவார், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரிலம்பாரு. அவன் பயப்படுறதே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். இவன் மிரட்டி பின்னாடி வந்துக்கிட்டே இருப்பான். அது வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது தான். எத்தனை வாட்டி கோவப்பட்டிருப்போம், எத்தனை வாட்டி நைட்லாம் யோசிச்சிருப்போம். ஒரு வார் நடக்கும்போது நமக்கு அவ்வளோ காண்டு வரும். அப்போ கடவுள் எங்கேயோ ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டாருன்னு தான் அர்த்தம். அந்த பாயிண்ட் வந்து எனக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் அதை என்ஜாய் பண்ணேன் லிட்டரலாக. அது சாவுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி தான் அதை பார்த்தேன். படம் ஃபுல்லாகவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரியான லேயர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். இது இப்போ நான் சொன்னேன்ல, இப்போ ஸ்ருதி வேற ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அவர் வேற ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. இவங்க பாருங்கள், கடவுள் வந்து தன்னுடைய படைப்புக்கிட்டேருந்து ஓடுறாரு, அது எனக்கு ஹியூமராக தெரியுதுன்றாரு. அவர் சட்டையர் தானே, அது ஒரு பகடி தானே. ஒரு நல்ல பாயிண்ட், ஆக்சுவலாக நல்ல பாயிண்ட். அண்ட் இன்னொன்று, இந்த படம், இந்த கதை, இந்த ஐடியா இன்றைக்கி வரைக்கும் நம்மலாம் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அது உலகத்தினுடைய, நம்ம சொசைட்டினுடைய ரிஃப்ளெக்ஷனாக இருக்கிறது தான். எனி ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃப்ராங்கென்ஸ்டைன் நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும். நீங்கள் ஒன்று நமக்கு தெரிஞ்ச கதைகள் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ வார்னு அவங்க ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, இப்போ கண்டிப்பாக நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை வந்து இந்த படத்து கூடவும் இந்த கதை கூடவும் பொருத்தி பார்த்துட முடியும். இது படத்தினுடைய சக்ஸஸ் ஆர் இந்த கதை ஐடியாவோட சக்ஸஸ். சேட்னஸ் என்னென்னா, 18th செஞ்சுரியில் எழுதுனதா இப்போ என்ன 21st எதுவுமே மாறலன்றது தான் சேட்னஸ். ஆக்சுவலாக இப்போயும் ரெலவெண்ட்டாக இருக்குன்றது சந்தோஷமாக சேட்னஸானே எனக்கு தெரியல. ஸோ அது அப்படியும் பார்க்கலாம். ஸோ வேறு யாராவது படம் பார்த்தவங்க, அவர் புக்கு படித்தவங்க? ஆக்சுவலி எல்லாருமே அந்த மான்ஸ்டர் சைட்லேருந்து பேசுனீங்க. நான் அந்த க்ரியேட் பண்ணார்ல, அவர் ஒரு ஹியூமன், புதுசாக ஒரு விஷயம் உருவாக்கியிருக்காரு. ஒரு விஷயம் வந்து நிற்கிறப்ப அது நம்மளை என்ன பண்ணணும்னு தெரியாது. கரெக்ட், அது என்ன வேணால் பண்ணலாம். எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாருமே ஒரு கிரே ஷேடாக தான் இருப்பாங்க. என்ன தான் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணாலும், பாசிட்டிவாக யோசித்தாலும், அந்த இடத்துல அவரோட பாயிண்ட், அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு விஷயம் வந்திருக்கு, அது நமக்கு அகேன்ஸ்டாக திரும்பிடும், நம்மளை எதாவது பண்ணிடும், நமக்கு அதனால் ஏதோ இஷ்யூ நடக்க போகுதுன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவர் வந்து அதை கொல்ல ட்ரை பண்ணுறாரு. இது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தப்பு இல்லை. அது என்னதான் அது உருவாக்குனது இவராக இருந்தாலும், அவர் ஒரு ஐடியாவில் தான் உருவாக்குனது, அது வேற ஒரு மாதிரி வந்து நிற்கிது. ஸோ அவர் எரிச்சது தப்பு இல்லை. இல்லை, அதான் அந்த ஷீப் டைலாகே.
அதாங்க மேட்ரே. இப்போ ஹண்டருக்கு வந்து ஷீப் மேலே கோவம் இல்லை, அந்த சீன் தான். ஆனால் வேறு வழி இல்லைன்னு ஒரு இடம் வந்தது இல்லை. கரெக்டு தான். எனக்கு ஆக்சுவலாக இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்டில் தோணுச்சு, நீ எவ்வளோ பேர் யோசிச்சுப்பேன்னு எனக்கு தெரில, நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன். கரெக்ட்ல அந்த இடத்துல அவர் இப்போ நான் தூங்கி எந்திரிக்கிறேன், இம்மா வருஷம் வந்து நிற்குது, அது ஒரே பிரச்சனையாக இருக்குது. அது அந்த ஒரு வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் அது பேச ஆமாம், அது வேற ஒரே தலைவலியாக இருக்குது. விக்டர் 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 தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கு என்ன கன்வே பண்ணணும், அது என்ன சொல்லி புரிய வைக்கிறது, அந்த ஒரு இடத்துல வந்து அங்கே தாங்க டிரெக்ஷன் வருது ஆக்சுவலாக. இப்போ புக்கினுடைய ஐடியாவே அதான். படம் எங்கே எக்ஸ்ட்ரானரியாக மாறிடுதுன்னா, நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரே வார்த்தை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காது, அவனுக்கு வேற என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது இல்லை, வேற என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலன்னு அவர் சொல்கிறார்ல, அன்பின் வழியாக தான் கற்றுக் கொடுக்க முடியுன்றது தான் அந்த பொண்ணோட சீன். ஒரே மூமெண்ட்டு தான், நீ வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பான். எலிசபெத் அங்கே வந்து கண்ணில் தண்ணி தான் எனக்குலாம். ஸோ யா ஓ கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், நைஸ் நைஸ் நைஸ். இப்போது நமக்கு எனக்கு இன்னொன்று தோணுச்சு, ஸ்ட்ரேஞ்சாக தோணுச்சு எனக்கு. இப்போ அவன் வந்து அந்த க்ரீச்சர்ட்டு என்னென்னமோ சொல்லி கொடுன்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஹி ஹஸ் பீன் கான்ஸ்டன்ட்லி ட்ரையிங். முதல்ல பார்த்தா அவனுமே அன்பாக தான் இருப்பான். ஆமாம் கரெக்டா, முதல்ல அன்பாக தான் இருப்பான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோவமாக மாறுது, அவன் ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, ஒரு கடுப்பு வருது. ரொம்ப ரேண்டமாக எனக்கு ஒன்று தோணுச்சு. இப்போ நான் படிக்காமல் இருக்கும்போது, இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்திருக்கும்ல சின்ன பையனாக இருக்கும்போது, இப்போ எங்கள் அம்மா அப்பா என்னை எப்படி பார்த்துருப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, இது அறிவுன்னு ஒன்று இருக்கா, இது வளருமா வளராதா, இதெல்லாம் இருக்குல்ல. அப்போது யா ஐ திங்க் ப்ரிட்டி மச் எல்லா ஈக்குவேஷன்லையுமே இது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் அம்மா அப்பா வந்து உங்களை கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க, ஸோ அதனால உங்களை கரெக்ட். நான் ஒரே ஃபேஸில் இருந்தேன், நான் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் க்ரோத்தில் இருந்தால் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம். நைஸ். வரேன் இப்போ பூவித்தட்ட மைக் கொடுங்க. என்னன்னா விக்டரை அவங்க அப்பா எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதை தான் அவன் க்ரீச்சருக்கு சொல்லி கொடுத்தான். ஸோ எனக்கு க்ரீச்சருக்கு அந்த ஓல்மேன் சொல்லி கொடுப்பான் தெரியுமா, பொறுமையா அன்பா, தட் பிளைண்ட் மேன், அதுதான் எல்லாருக்குமே தேவை. ஆனா விக்டருக்கே அந்த அறிவு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவன் வந்து இப்படின்னா இப்படி வரணும், கரெக்ட், நான் அப்படி தானே இருந்தேன், உனக்கே வரல, கரெக்ட் கரெக்ட் சேம். அந்த அந்த தாத்தாக்கு ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க, அட்டகாசமான டைலாக். அவருக்கு பார்வை இல்லை, ஆனால் அவர் கண்ணு ஃபுல்லாக விஸ்டம் இருந்துச்சுன்னு வச்சுருப்பாங்க. அட்டகாசமாக இருக்கும். இப்போ அவர் ஒரு பார்வையில் தாத்தாவை வைக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பயங்கரமான பொயட்டிக் மூமெண்ட்டு. கண் இருந்தால் மேபி அந்த தாத்தாவுக்கும் இவன் வந்து மான்ஸ்டராக தான் தெரிஞ்சிருப்பான். கண்ணு தெரியாத ஒருத்தனுக்கு இவன் வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக ஃப்ரெண்டாக தெரியுறான்ல. அப்போ ஆக்சுவலாக அவங்க என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா, நீ பார்க்கறது ஜட்ஜ் பண்ணுற, கரெக்டா, நீ பார்க்கறது ஜட்ஜ் பண்ணுற, நீ வந்து ஒன் மோர் லேயர் உள்ளே போக மாட்டேங்கிற, யூஆர் ஜட்ஜிங் சம்மன் பேஸ்ட் ஆன் தேர் லுக்ஸ், கரெக்டா. அப்போ டோன்ட் பி ஜட்ஜ்மெண்டல்னு ஒன்று வந்துருதாங்க. இப்போ நீங்கள் இது இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், பார்க்கறது வச்சு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்குல்ல, இது நீங்கள் சொசைட்டினுடைய நிறைய இடங்கள்ல அதை பொருத்தி பார்த்துக்கலாம். இப்போ அவங்க ஒன்று சொல்கிறாங்க, பேரண்டிங் பற்றி அங்கே ஒன்று வந்துடுது, இதில் எக்கச்சக்க லேயர்ஸ் இருக்குது. ஸோ யா கிரேட் பாயிண்ட். ஆக்சுவலி இங்கே யாரோ பேசணும்னு நினச்சாங்க. எனக்கு எனக்கு சொல்லுங்கள் எனக்கு அந்த ஆழவந்தான் பாயிண்ட் சொல்லுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. இல்லை அந்த லைன் ஒன் லைனாக அவர் அப்பே சொல்லியிருக்காரு தலைவர். எந்த சீனில் வரும் அது? அவர் அந்த சுல்தானை கொலை பண்ணுவார்ல, கொலை பண்ண போவார்ல, அப்போ போகும்போது என்னை கொலை பண்ண போறியா சுல்தானுக்கு சொல்லுவார். கேள்வி, நான் வளர்த்த நாயை நான் கொல்லுவேனோடனே பதில் அவரே சொல்லுவார், அதுக்கு வெறி பிடிச்சா சத்தியமாக கொல்லுவேன்ட்டு தலையை மட்டும் வெட்டிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒன் லைன். ஸோ எனக்கு வந்து ஃப்ராங்கிஸ்தான் வந்து ரொம்ப அப்போ அந்த பழைய ஓல்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப ஒரு ஃபிகர் இருக்கும். ஆமாம், ஹைட்டாக கோட்டு போட்டுட்டு மொட்டை அடிச்சுட்டு, அது சில சீன்ஸ் பார்த்துருக்கோம் யூடியூப்பில். அந்த படம் பார்க்கணும் ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போட்டு அது போகணும்னு போயிடுச்சு. இப்போது அந்த ஃப்ராங்கிஸ்தான் வரும்போது அதோட லுக் வைஸும் அந்த கேரக்டர் ஸ்கெட்சாக இருக்குல்ல பார்க்கும்போது, இதுக்கப்புறம் என்ன கொடுத்தாலும் அது அந்த அந்த அளவுக்கு இருந்தது. அந்த காஸ்டியூம்லேருந்து ஃப்ராங்கிஸ்தான்லாம் அவ்வளோ ஹைட்டில் ஒரு லுக்கில், இதுக்கப்புறம் மண்டையில் பதிஞ்ச மாதிரி இருந்தது. அது ரொம்ப நல்ல விஷயமா, ஒரு நல்ல உருவம் கொடுத்துட்டாங்க, நல்ல உருவம் கொடுத்துட்டாங்க. இன்னொன்று ரொம்ப சர்ப்ரைசிங்லி இப்போது படம் பார்த்து முடிக்கும்போது நமக்கு அவன் ஆக்சுவலாக அக்லியாகவே தெரிய மாட்டாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், கரெக்டாக. இப்போ விக்டர் மாதிரி தான் நம்மளும் இருப்போம், என்னடா கோரமாக இருக்கே, ஹைட்டு ஒரு மாதிரி கண்ணாமலான் இருக்குது, நடக்க தெரியலை, விரல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, இப்படி தான் நம்மளே ஆரம்பிப்போம். இப்போ
இப்போ நமக்கே ஒரு ஆர்க் வருது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது கடைசியில் நம்மளே வந்து அவனை அந்த அந்த தோற்றத்தை தாண்டி நம்ம அவனை பார்க்க ஆரம்பிக்கிறோம்ல. அந்த ஆர்க் வந்து நமக்குமே நடக்குது, ஸ்க்ரீனில் மட்டும் இல்லாமல் நமக்குமே அது இம்பேக்ட் பண்ணுது. வேற யாராவது படம் பார்த்தவங்க அவர் புக் படித்தோம்? ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கென்ஸ்டைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா காடாக தெரியும், இவன் வந்து கெட்டவனா தெரியும் கிரியேட்டர். எந்த இடத்துல? லாஸ்ட்டில் எண்ட் ஆஃப் த கடைசியில். அது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து இவன் தான் வந்து நல்லவனாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் கடைசியில் பார்த்தா இவன் தான் வந்து காடாக இருப்பான், இவன் தான் கெட்டவனா தெரியும். அதை கூட விடுங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப முக்கியமான மூமெண்ட்டை பற்றி பேசணும்னு இருக்குது. அதில் பேசினா நிறைய பேருக்கு ஸ்பாயில் எலிமெண்ட்லாம் பேசாமல் இருக்கேன் நான். பட் சூப்பர். அவங்க பேசி முடித்தோடனே நான் இந்த படத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சில டயலாக்ஸ் அண்ட் மொமெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஷீப் டயலாக் நம்ம சொன்னோம்ல, அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 ஐ ஜஸ்ட் ரீட் அவுட். ஐ திங்க் இட் வில் செட் த மூட் ரைட். நீங்கள் வந்து எனக்கு புக்லேருந்து படிச்சுக்காமீங்க. ஓகே? இல்லை, எனக்கு பேசுனதை வச்சு தோணுது தான், அந்த கிரியேட்டருக்குமே இன்டென்ஷன் வந்து இப்படி ஒரு வழியோடு இருக்கிற ஒரு கிரியேச்சரை உருவாக்கணுன்றதா இருந்திருக்காதுல்ல. ஸோ அது மாதிரி நம்மளை இப்போ பேசணும்ல, கிரியேட்டர் வந்து காடு, அது வந்து ஹியூமன் இருப்போம். ஒரு காடோட ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஹியூமனே. அவர் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்க தான் ட்ரை பண்ணி கடைசியில் இப்படி ஒரு கொடூரமான ஒரு மிருகம் இல்லை, அப்போவே பதுங்கினவன் தான். அப்போ பதுங்கினவன் தான் வரவே மேலே இருக்கான்னு போய் சொல்லி அவர் ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட் தான் மனுஷனோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. வாய்ப்பு இருக்கு. பயங்கர கான்ஸ்பிரசியா இருக்கு. And you know what is saddest part? He has been constantly failing. நானாவது பாஸ் ஆகிட்டேன் ஒரு இடத்துல, அவர் இன்னும் ஃபெயில் ஆகிட்டே இருக்காரு. அவங்கள்ட்ட கொடுங்க. 18th செஞ்சுரியிலேருந்து 21st செஞ்சுரி வரைக்கும் திஸ் ஹோல்ட்ஸ் குட் தி ஸ்டோரி. இஃப் யூ திங்க் அபவுட் இட், அப்போ க்ரியேட் பண்ண மான்ஸ்டர் ஒரு க்ரீச்சர் கூட கிரியேட்டர்கிட்ட என்ன கேட்குதுன்னா, கிவ் மீ அ ஃபீமேல் கம்பேனியன் ஃபார் மீ டு சஸ்டெயின். He's not asking for a family or anything or a home or nothing. He's asking for a female companion, which is holding good. இப்போ நீங்கள் சொன்ன அந்த காட் லேயர் இருக்கு இல்லையா, we're asking God, why did you make me like this and then run away na? The only sole purpose for him is to find somebody and he can live with that person. It is like very அஸ்டானிஷிங்காக இருந்துச்சு எனக்கு. இவ்வளோ செஞ்சுரிஸ் அப்பாட்டுமே வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அதுதான் தேவையா இருக்கு, இன்னொரு மனுஷங்கிறது. அங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைட்டிங்காக டெக்னிக்கலாக பேசணுன்னா அங்கே தான் இன்னொரு விஷயம் வருது. என்னென்னா, நம்மளை மட்டும்தான் அடிக்கிறாங்கன்றதை அவன் ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிறான். இப்போ நீங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க, நீங்கள் அடிச்சிக்க மாட்டேங்கிறீங்க. உல்ஃபுக்குள்ளே சண்டை இல்லை, ஷீப்புக்குள்ளே சண்டை இல்லை. அப்போது உல்ஃபுக்கும் ஷீப்புக்கும் பிரச்சனை, மனுஷனுக்கும் உல்ஃபுக்கும் பிரச்சனை. அப்போ ஒரே மாதிரி இருந்தால் பிரச்சனை இருக்காதுன்றது அவனோட ஒரு, அதனால தான் என்ன மாதிரியே அவனை உருவாக்கிடுன்றான். அட்லீஸ்ட் நாங்களாவது பிரச்சனை இல்லாமல் வந்துப்போம்ல, அப்படி தான் அவன் பிலீவ் பண்ணுறான். எப்படி நீங்கள் என்ன சேர்த்துக்க போகிறதில்ல, ஏன்னா நீங்களாம் உல்ஃபாவோ ஷீப்பாவோ மனுஷனாவோ அங்கே தனியாக இருக்குது, நான் மட்டும் இங்கே தனியாக இருக்குன்றத அவன் ஒரு இடத்துல ரியலைஸ் பண்ணுறாங்களே, அது வந்து ஒரு மோசமான லோன்லினஸ்னுடைய ரிஃப்ளெக்ஷன் அது. ஆல்சோ இன் தட் சீன் வேர் ஹீ டாக்ஸ் டு த பிளைண்ட் மேன், அப்போ வந்து ஹீ ஃபீல்ஸ் அக்செப்டட் as a person. ஐயோ, அவன் ஃப்ரெண்டுன்றுவாங்க, கண்ணெல்லாம் தண்ணி எனக்கு. அப்போ அவரோட அந்த லைட்டே வேற மாதிரி இருக்கும். when you see him, he is also like, okay, I am also seen, I am heard. அந்த மாதிரியான ஒரு அக்செப்டன்ஸ் வந்து I think every one of us are yearning for that. Accept me in some form, anybody for that matter. And when the family comes and he gets panicked, he begs, சொல்லாதீங்க நான் அவ்வளோ இது கிடையாதுன்னு he begs. That scene was very very human for me. Though they say it's creature, ரொம்ப ஹியூமன்னா for me that scene was. I think ஃப்ராங்கென்ஸ்டைனுக்கு அந்த உணர்வு, இன்ஃபேக்ட் கம்பேனியன் ஏன் வேணும்னு எப்போ வரோன்னா, when he realizes அவனால் சாக முடியாது, he starts hating the real hate கிரியேட்டருக்கு. அன்றைக்கி தான் வரும், டேய் அப்போனா நீங்கள் எல்லாரும் என் லைஃபோட ஒரு பாகத்தில் தான் இருப்பேங்க, நான் மட்டும் வாழ்ந்துகிட்டே இருக்கணுமா? லைக் பயம் வந்துடும் அதுக்கு ஃபஸ்ட் டைம். அப்போ தானே அட்லீஸ்ட் சாகிறதாவது, கிவ் மீ அட்லீஸ்ட் தட் இது, கேன் யூ ரீஃபார்ம் சம்திங் தட் ஐ டை. நான் மட்டும் ஏன் எல்லாத்தையும் கடந்து பார்த்துட்டே இருக்கணும்? அந்த ரியல் பயம் அந்த க்ரீச்சருக்கு அப்போ தான் வரும், தட் என்ன பண்ணாலும் நான் சாக மாட்டேன், ஆனால் நீங்கள் எல்லாரும் ஜாலியாக போயிடுவீங்களா ஒரு டைமுக்கு அப்புறம், என்ன மட்டும் இது பண்ணிட்டு. தட்ஸ் வை சேஸ் இதுக்காகவாவது எனக்கு ஒன்று என்ன மாதிரியே அதுக்கு முன்னாடி அதுக்கு தோணாது தட் இன்னொரு மாதிரி பண்ணணும். பட் வென் ஹி ரியலைசஸ் நான் இம்மார்டல், நான் சாகவே எது பண்ணாலும் நான் சாக முடியாதுன்னா, சரி எனக்கு ஒரு கொடு, நீங்கள் மட்டும் போயிட்டே இருப்பீங்க, எனக்குன்னு ஒரு
ஐ திங்க் அந்த ஃபியர் அதுக்கே அப்போ வந்துடும் எனக்குன்னு பின்ன யாருன்னு ஐ தாட் தட் வாஸ் அ வெரி க்ரூஷியல் பாயிண்ட் ஆஃப் டைம். எந்திரன்ல இரும்பிலே பாட்டு இருக்குல்ல, அதில் லைனே வரும்ல, சாதல் இல்லா சாபம் வாங்கி மண் மேலே வந்தேனே, அதுதான் சாதல் இல்லாமல் இருக்கிறதே சாபம் தான் ஆக்சுவலாக. அது இதே டயலாக் வந்து படத்துலேயே வரும் ஆக்சுவலாக. லைக் டெத்து தான் ஒரு அல்டிமேட் ஃபார்ம்னா அது கர்ஸ்ன்னு எடுத்துட்டா கூட அந்த கர்ஸை கூட எனக்கு தரல அப்படின்னு அது ஒரு இடத்துல கேட்டுரும். ஷேப் ஆஃப் வாட்டர் பார்த்துருக்கீங்களா இங்கே எல்லாருமே? எஸ். யாரெல்லாம் பார்க்கலையோ அவசியம் போய் பாருங்கள். ஏன் சொல்லணும்னா இது வந்து ஒரு டிரெக்டர் டச்சு. இப்போ ஷேப் ஆஃப் வாட்டர்லேயும் அந்த தலையில் கை வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். இதுலேயுமே அந்த தாத்தா வந்து அந்த க்ரீச்சர் தலையில் கை வைப்பார். ஸோ ரொம்ப முக்கியமான ஒர்க். ஆமாம். ஓ 4 வாங்கிச்சா? நைஸ். இல்லை இருக்குங்களா? அதெல்லாம் இருக்கும். 18லேயோ 17லேயோ 18லேயோ வந்துச்சு. நைஸ். ஸோ ஐ ஜஸ்ட் ரீட் அ ஃபியூ dialogues and moments from the film. No, bookல இருந்து ஆரம்பிப்போம். Nothing is so painful to the human mind as a great and sudden change. Most painful and the change is that. Beware, for I am fearless and therefore powerful. இது அந்த creature சொல்றது. Beware, for I am fearless and therefore powerful. Life, although it may only be an accumulation of anguish, is dear to me and I will defend it. I thought this says so many things together about the creature. The creature பேசுறது bookல for the first time. I just thought எல்லாமே culmination of everything இந்த டயலாக்ல வந்துருச்சு. ஆமா. யா நைஸ். கடவுள் பற்றி ஒரு முக்கியமான ஒரு டயலாக் இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு இந்த படத்தில். இது கிரீச்சர் சொல்லாது ஆக்சுவலாக, அவனே சொல்லுவான். யார்? விக்டர் சொல்லுவான். while presenting the idea of developing something like this or creating something like this, we are not gods, are we? But if we are to behave as immodestly as gods, we must at the very least deliver miracles. அவன் காட்ஸ் வந்து இம்மாடஸ்டாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு டிஃபைன் பண்ணுறான். விக்டரே அதை தான் சொல்கிறான். அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான மொமெண்ட் எனக்கு இருந்துச்சு. Ignite a divine spark in these young minds. Teach them defiance rather than obedience. இது யார் சொல்கிறாங்க? விக்டர் சொல்கிறான். இப்போ நம்ம யாரோ இங்கே சொன்னாங்க, நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க விக்டர் பக்கத்துலேருந்து பார்த்தா அவன் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு ஒரு பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்கல்ல. விக்டரோட இன்டென்ஷன் என்னவாக இருந்திருக்குன்னா, அவன் ஒரு ரிபல் தான். இப்போ சில பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, ஒரு யூஸ்லெஸ் விஷயம்னு சொல்லும்போது அவன் ரிபல் பண்ணுறான். இது வந்து மேன்கைண்ட் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி தான் அவன் பண்ணுறான். சாகா வரம் நான் வாங்கித்தரேன் எல்லாருக்கும்ன்ற ஒரு ஆர்வத்துலையும் இம்பேக்ட் பண்ணிடுச்சு மேபி. அப்போது அவன் வந்து மேன்கைண்டுக்கு பெருசாக ஒரு உதவி பண்ண போகிறோன்றதை நம்பி தான் ஒருத்தன் அதை பண்ணுறான். இது ஏன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இக்னைட் அ டிவைன் ஸ்பார்க் இன் தீஸ் யங் மைண்ட்ஸ், டீச் தம் டிஃபையன்ஸ் ராதர் தேன் ஒபீடியன்ஸ். இப்போ நீங்கள் வந்து இந்த படத்துலேருந்தே விட்டுட்டாலும் கூட ஐ திங்க் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ அது இட் கேன் பி எனி திங். அது ஸ்கூலு, காலேஜு, ஒர்க் ஸ்பேஸ், சொசைட்டி, எனி திங். வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ஆஸ்கிங் பீப்புள் டு ஒபே ரூல்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். இப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஆனால் பிளைண்டாக பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஜஸ்ட் ஒபே அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வீடாக கூட இருக்கலாம். பட் நோ, வி நீட் டு ரிபல், வி நீட் டு பி ரிபல்ஸ். இன்னொன்று இருக்குது, டூ நாட் லெட் தீஸ் ஓல்டு ஃபூல்ஸ் எக்ஸ்டிங்விஷ் யுவர் வாய்ஸ். தி ஆன்சர்ஸ் only come when coaxed by disobedience, free of fear and cowardly dogma. So the disobedience-um free of fear-um அவனுக்கு தேவையாக இருக்குது. அவன் ரூல் பிரேக் பண்ணுறான், அவன் ஒரு பாத் பிரேக்கிங் விஷயம் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு அதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, வேட்டையாட விளையாடல அவர் சொல்லுவார்ல, யூ நோ வாட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன், திஸ் பாத் பிரேக்கிங் ராகவன் அப்படின்னு சொல்லுவான். சாகா வரம், அது ஆக்சுவலாக அந்த மோடு தான் அது. நான் வேற ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், நான் அவங்களுக்குலாம் வேற ஒன்று பண்ண போறேன்டா அப்படின்ற ஒரு முனைப்போட தான் அவன் இருக்கான். இன்னொன்று பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அதுவா எனக்கு பார்க்கும்போது தான் அடிச்சுது. இது காமனாக எடுத்துக்கலாம், இது படத்தை விட்டுருவோம். இப்போ நான் சொல்கிறது காமனாகவே பாருங்கள். யூ ஆர் லைக் அ சைல்டு, ஸோ எக்ஸைட்டட், கிளச்சிங் யுவர் நியூ பெட், யூ ஆர் ஸ்ட்ராங்லிங் இட், தட் இஸ் வை ஐ வரி அபவுட் யூ. கேன் யூ கண்டெயின் யுவர் ஃபயர், ப்ரொமீத்தியஸ், ஆர் ஆர் யூ கோயிங் டு பர்ன் யுவர் ஹேண்ட்ஸ் before delivering it?
இது வந்து இங்கே நிறைய பேர் ரைட்டர்ஸாகவும் ஆஸ்பைரிங் ஃபில்ம் மேக்கர்ஸாகவும் இருக்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். இப்போது ஒரு ஐடியா வருது, ஆர் படம் பண்ணுன்றது தான் ஒரு இன்டென்ஷனாக இருக்குது, ஒரு ஆசையாக இருக்குது, நடிக்கணுன்றது தான் ஒரு விருப்பமாக இருக்குது அப்படின்னா இது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். வி ஆல்சோ நீட் டு நோ வேர் டு கண்ட்ரோல் ஆர் ஹவு டு கண்ட்ரோல் ஃபயர். இல்லை நம்ம கையை இது சுற்றும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டயலாகாக எனக்கு இருந்துச்சு, நான் நோட் பண்ணி வச்சேன் நான். ஒன் மோர் டைம் ஜஸ்ட் ரிப்பீட். யூ ஆர் லைக் எ சைல்டு ஸோ எக்ஸைட்டட் கிளச்சிங் யுவர் நியூ பெட். யூ ஆர் ஸ்ட்ராங்லிங் இட். நீ உன் பெட்டுன்னு ஆசையாக பிடிக்கிறான், நீ இன்னும் இறுக்கி பிடிச்சிடாத. யூ ஆர் ஸ்ட்ராங்லிங் இட். தட் இஸ் வை ஐ வரி அபவுட் யூ. கேன் யூ கண்டெயின் யுவர் ஃபயர் ஆர் ஆர் யூ கோயிங் டு பர்ன் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் டெலிவரிங் இட். நீயே அதை அழிச்சிடாதன்னு ஒன்று இருக்குல்ல. இன்னொன்று, இது பயங்கர ஃபன்னியாக இருந்துச்சு எனக்கு. அவன்கிட்ட ஒருத்தன் வந்து நீ இப்போ இதை சொல்கிறான்ல, நீ எக்ஸ்பெரிமெண்ட் இப்படி பண்ணுடா, உன் லைஃப் இப்படி வாழுடான்னு ஒருத்தன் வந்து அவன் சொல்லுவான். அது கிட்டத்தட்ட ஒரு அன்சாலிசிட்டட் அட்வைஸ் ஜோனில் அது இருக்குன்னு வச்சுப்போமே. இவன் சொல்லிவிடுவான், ப்ளீஸ் டு நாட் திங்க் மீ ரூட் பட் மை டே இஸ் ப்ரூவன் லாங் இனஃப் அண்ட் ஐ பிலீவ் மை செல்ஃப் டோட்டலி அன்ஃபிட் ஃபார் கம்பெனி ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவான். செமையாக இருந்துச்சு. ஸோ விக்டர் வாஸ் அ மேட் மேன். அவன் ரிவல் பண்ணணும்னு நினைக்கிறான். கரெக்டாக பாத் பிரேக் நான் அவனை கண்டிப்பாக பண்ண போகிறேன், பாருங்கடா உங்களுக்குலாம் தெரியாத நான் பண்ண போகிறேன்றதுனால அவன்கிட்ட வந்து ஒருத்தன் ஒரு டீல் பேசுகிறான். அப்போ அவன் நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்கிறான். ஓகே, அப்போது அவன்கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டோன்ட் பிரிட்டன் டு பி ரீசனபிள் நவ், இட் வுட் பி சச் அ ஷேம். நீ இவ்வளோ நாள் மேடாக இருந்துட்ட, இவ்வளோ நாள் கிரேஸியாக இருந்துட்ட, உனக்கு தேவையானதை நோக்கி ஓடுறதுக்கு என்ன வேணுமோ பண்ணணும்னு நினைக்கிற, இப்போ நான் உனக்கு பண்ணேன்ற, நீ அப்போ யோசிக்கிறேன்ற. இதுவுமே ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். டோன்ட் பிரிட்டன் டு பி ரீசனபிள் நவ், இட் வுட் பி சச் அ ஷேம். இன்னொரு முக்கியமான கான்வர்சேஷன் ஆக்சுவலாக ஐடியாஸ் பற்றி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப யூனிவர்சல், இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பொருந்தும். நம்ம நினைப்போம், நமக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துச்சுனாலே நம்ம பரவாயில்ல, நமக்கு வந்து ஐடியாலாம் வருது, நம்ம பயங்கரமான ஆள் போல நம்ம நினைப்போம்ல. கரெக்டில் நமக்கு இந்த ரூம்லேயே எனக்கு தான்டா, நான் தான் க்ரியேட்டிவ் அப்படின்னு நமக்கு ஒரு தாட் இருக்கும். எனக்கு எவ்வளோ ஐடியா வரும் தெரியுமா ஒரு நாளைக்கு, இந்த ஐடியாவில் நான் முன்னாடியே யோசிச்சேன் தெரியுமா. ஆமாண்டா, இந்த மாதிரி நான் முன்னாடியே ஒன்று யோசிச்சிருக்கேன், கரெக்டாக பண்ணி தான் நான் இது முன்னாடி வந்திருப்பேன். இப்படி நமக்கு எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். இது நான் வந்து சினிமாலன்னு சொல்லலை, பொதுவாகவே லைஃப்லேயே நமக்கு ஒன்று தோணும். நம்ம எந்த ரூமில் இருந்தாலுமே நம்ம தான் ஐடியா மணி அப்படின்னு நமக்கு ஒன்று தோணும். ஆனால் ஐடியாஸ் ஆர் நாட் worthwhile by themselves. Honor, country, valor, these surely are worthwhile, elevated ideas by themselves. And nevertheless, men are dying for them in a decidedly unelevated way, face down in the mud, choking on blood, screaming in pain. Men that were fathers, brothers, or sons to someone out there. Men that were fed, cleaned, and nursed and schooled into this world by their mothers, only to fall in a battlefield far away, far from those that provoke these tragedies. War பற்றி யாரோ பேசுனீங்கல்ல, those men remain at home. யார் இந்த வார் ட்ராஜடிலாம் எவனோ ஒருத்தர் இனிஷியேட் பண்ணுறான் இல்லையா, those men remain at home untouched by blood, their skin unpierced, their blankets warm and clean. That is what happens when ideas are pursued by fools. ஒரு நல்ல ஐடியா இருக்கலாம், ஆனால் when ideas are pursued by fools என்ன வேணால் நடக்கலாம். அதுக்கு அவங்க வந்து வாரை வந்து ஒரு உதாரணமாக சொல்கிறாங்க. ஒரு பேட்ரியாட்டிசத்தை, ஒரு வாரை, அது ஒரு ஐடியா தானே. நாட்டுக்காக நீ என்ன வேணால் பண்ணலான்றது ஒரு ஐடியா தானே. பேட்ரியாட்டிசம் ஐடியா, கண்ட்ரி இஸ் ஐடியா. அப்போது அதுக்காக சாதனம் எத்தனையோ பேர் இருக்கான். வரலாறு எவ்வளோ பேர் நாட்டுக்காக உயிரை விட்டுருக்காங்க, மண்ணுக்காக உயிரை விட்டுருக்காங்க, தேசத்துக்காக உயிரை விட்டுருக்காங்க. ஆனால் உயிரை விடுன்னு சொன்னவனா நல்லா இருக்கான்ல. கரெக்டாக இது எவ்வளோ ஒரு பெரிய பாலிட்டிக்ஸை பேசிடுச்சு. பட் அதே நேரத்தில் ஃபஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் மட்டும் கனெக்ட் பண்ணோம்னா, ஒரு ஐடியா வந்துட்டால் மட்டும் நம்ம வந்து ஒரு பயங்கரமான ஆளாயிட மாட்டோம். கரெக்டாக அதை சேனலைஸ் பண்ணி கரெக்டாக அதை டெலிவர் பண்ணும்போது தான் நம்ம கரெக்டாக அதை லேண்ட் பண்ண முடியும். ஓ, இதுவும் பிடிச்சிருந்துச்சு. தி கேம் ஆஃப் செஸ் வி பிளே ஒன்லி அகெயின்ஸ்ட் அவர் செல்வ்ஸ். அது ஒரு நல்ல லைன். ஓ, இப்போது இந்த ஐடியா பற்றி நான் சொன்னல, இங்கே இருக்கிறது எனக்கு தான் நான் தான் ஐடியா மணி எது ஒன்று இருக்கா. இப்போ நம்ம பிலீவ் பண்ணுவோம் ஒரு ஐடியாவை. இது அது ஒரு படம்னே வச்சுப்போமே. இங்கே இருக்கிறது நிறைய பேர் ரிலேட் ஆகுன்றதுனால நான் சொல்கிறேன், ஒரு கதை, ஒரு படம்னே வச்சுப்போமே.
நம்ம பிலீவ் பண்ணுவோம் இது வந்தால் அவ்வளோதான்டா, இது இந்த ஐடியாவே போதும் அப்படி நம்ம பிலீவ் பண்ணுவோம்ல. பிலீவிங் சம்திங் டஸ் நாட் மேக் இட் ட்ரூ. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. சம்மந்தப்பட்ட டு ஃபில்ம்ஸ், பிகாஸ் வி ஆல்சோ மேக் ஃபில்ம்ஸ். நிறையா பேர் எங்ககிட்ட வந்து செம்மையான ஐடியா இருக்குது மேம். ஐம் லைக் ஐடியா வேண்டாங்க, ஸ்க்ரீன் பிளேவாக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்குன்னு. பிகாஸ் ஐடியா கேன் பி ஃபண்டாஸ்டிக். அந்த ஒன் லைனர் சில சமயம் சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. அந்த ஸ்டோரியாக என்ன ஸ்க்ரீன் பிளேயாக பார்க்கறச்சே ஐடியாவே லாஸ்ட் ஆகிடும் சில சமயம். ஐ திங்க் தட்ஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் லைஃப் ஆல்சோ. சம் ஐடியாஸ் ஆர் ஸோ குட். ஆனால் அது நான் சில வருஷம் கழிச்சு ஒரு மந்த்ஸ் கழிச்சு படமாக பார்ப்பேன். லைக் எங்கேயோ அந்த ஐடியா அது உள்ளே தொலைஞ்சு போச்சா இல்லை என்ன நடந்ததுலே. இட்ஸ் வெரி ஆப்ளிகபிள் டு ஃபில்ம்ஸ் ஆல்சோ. ஆஸ் அன் ஐடியா இட் மைட் பி கிரேட், பட் நம்ம அதை வச்சு என்ன பண்ணுறோன்னு தான் ஐ திங்க் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே இட் மேட்டர்ஸ் மோர், அட்லீஸ்ட் ஃபார் அஸ் as producers, because it's a whole universal to cater பண்றது for us more than the idea. I think for me screenplay matters more. அதான் பிலீவிங் சம்திங் மட்டும் பத்தாது இல்லை, கிரேட் ஐடியா நான் நம்புறது மட்டும் பத்தாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. அண்ட் டெத்தை பற்றி பேசணும் இல்லையா, ரொம்ப பிடிச்ச ஒரு மூமெண்ட் எனக்கு இதில். ஐ ஃபெல்ட் லோன்லியர் தேன் எவர் பிகாஸ் ஃபார் எவ்ரி மேன் தேர் வாஸ் பட் ஒன் ரெமெடி டு ஆல் பெயின். ஒன் ரெமெடி டு ஆல் பெயின். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது இருக்குது, டெத். இப்போ இதுதான் க்ரீச்சரோட வாய்ஸ் இங்கே வருது. இங்கே இருக்கிற எல்லா மனுஷனுக்குமே நீ எவ்வளோ வேணால் பெயின் என்டியூர் பண்ணலாம், எவ்வளோ வேணால் கோத்ரூ பண்ணலாம், உனக்கு ஒரு ரெமெடி இருக்குது. என்னது? டெத்து. ஆனால் அந்த கிஃப்ட் இருக்குல்ல, அ கிஃப்ட் யூ டூ ஹேட் டினைடு மீ. நீ தான் எனக்கு க்ரியேட் பண்ண, பட் யூ ஹவ் டினைடு த கிஃப்ட் டு மீ. எனக்கு அது இல்லை. அது வந்து செமையான ஒரு பாயிண்டாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் படமாக பார்க்கும்போது அந்த படத்தினுடைய கடைசியில் ஒரு கோட் வரும், லார்ட் பைரனுடைய ஒரு கோட் வரும். ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் தஸ் தி ஹார்ட் வில் பிரேக் yet brokenly live on. And thus the heart will break and yet brokenly live on. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ திங்க் இந்த படம் பார்த்து முடிக்கும் போது இந்த கோட்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம எல்லாருக்குமே கம்யூனிகேட் ஆகும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ருதி, இஃப் யூ வாண்ட் டு ஷேர் a few more words, நம்ம அப்படியே படத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். How the book ends is சூப்பர். விக்டர் செத்துடுவாரு. கேட்கலாம். கோட்லாம் சொன்னீங்க, இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு 2 இடத்துல வந்து டவுட் இருந்துச்சு. ஒன்று வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நம்ம ஆடுற செஸ் வந்து அது நம்ம கூட தான் ஆடிட்டு இருக்கோம். அது வை இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங் டு யூ? அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது? இல்லைங்க, நம்ம வந்து அகெயின் இது ஒரு சிங்கிள் லைனாக பார்க்கும்போது இதனுடைய அர்த்தமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வாட் வி ஆல் திங்க் இஸ் someone else is stopping me from becoming great. True. Correct. We all think someone else is stopping me from becoming a good actor. Someone else is denying my opportunities to become a good director. Is it someone or something? Anything, something, someone, எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் அது எதுவுமே கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். அதெல்லாம் இருக்குது. லைக் சேலஞ்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட், பட் நோபடி நம்ம வந்து ப்ளேம் கேம் ஆடிட முடியாது. அட் தி எண்ட் ஆஃப் த டே ஒரு பேசிக்காக சொல்லலாம், ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோமே. ஒரு டிசிப்ளினை அச்சீவ் பண்ணுறதுக்கு, செல்ஃப் இம்போஸ்டு டெட்லைன்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம யார் கூட கேம் ஆடுறோம்? ஒரே ஆள் கூட தான் கேம் ஆடுறோம். என் கூட மட்டும் தான் நான் கேம் ஆடுறேன். இஃப் ஐ எம் ஃபெயிலிங் மை செல்ஃப் இம்போஸ்டு டெட்லைன்ஸ், I can never blame anybody. This is the reason why not many people are capable of getting into entrepreneurship or starting something on their own. நான் அதை ப்ளேமாக சொல்லலை. சில பேருக்கு வந்து சொன்னால் தான் முடிப்பாங்க. நீ இதை பண்ணு அப்படின்னு சொன்னால் தான் செய்வாங்க, இல்லைனா அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. நான் இன்னொன்று ரொம்ப ப்ரூட்டலாக சொன்னீங்க, இது கேட்டதுனால நான் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் அவுட் ஆஃப் டாபிக், பட் நிறைய பேர் என்கிட்ட வந்து 9 to 5 ஜாப் பண்ணுறோம். நிறைய பேர் ஆன்லைனில் நம்ம பார்ப்போம்ல, டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறத வந்து அவங்க ரொம்ப வருத்தமாக சொல்லுவாங்க. ஆக்சன்ஸில் ஒர்க் பண்ணுறோம், 9 to 5 பண்ணுறோம், ரொம்ப வருத்தமாக சொல்லுவாங்க. எனக்கு ஆக்சுவலாக ஒன்று தோணும், அதில் வருத்தப்படுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு அஷூரன்ஸ் இருக்குது, வேலைன்னு ஒரு அஷூரன்ஸ் இருக்குது, சம்பளம்னு ஒரு அஷூரன்ஸ் இருக்குது. இது ரெண்டும் இருந்தால் தான் ஆக்சுவலாக உங்களால் இன்னும் நிம்மதியாக க்ரியேட் பண்ண முடியும். கரெக்டாக? இது ரெண்டும் இல்லாதவன் பைத்தியமாக இருப்பான். அவனால் க்ரியேட்டும் பண்ண முடியாது,
சாப்பிடவும் முடியாது, வீட்டு வாடகையும் கட்ட முடியாது. அதுக்கு நீங்கள் எவ்வளோ பெட்டராக இருக்கீங்க. இன்னொன்று இருக்குது, இந்த 9 to 5 தூக்கிடுவோம். இப்படி ஒருத்தவங்க சொல்கிறாங்கல்ல, இப்போ ஆக்சென்ச்சரை தூக்கிடுவாங்க லைஃப்லேருந்து. அவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. கரெக்டா? ஸோ எல்லா கேஸ்லையுமே இஃப் யூ வாண்ட் டு ஃபிகர் அவுட் வாட் யூ வாண்ட் டு பிகம், ஃபைட் வித் யுவர் செல்ஃப். தி ஒன்லி ஃபைட் ஆர் தி ஒன்லி கேம் தட் வி ப்ளே இஸ் வித் யுவர் செல்ஃப். அவ்வளோதானே. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஐடியா பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அது வெறும் ஐடியா மட்டும் இல்லை, ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மட்டும் ரேப் பண்ணிட்டோம். பட் உள்ளே வந்து தேர் இஸ் a lot of politics, கரெக்ட், a lot of war ethics, morals. அந்த நேரத்தில் இப்போ நம்ம 2025 இருக்கோம். இட்ஸ் பீன் 1818. அது என்ன செஞ்சுரி, அது என்ன வாழ்வாதாரம் இருந்திருக்கும் அங்கே. தேர் இஸ் நோ வைஃபை, தே டோன்ட் ஹேவ் நெட்ஃப்ளிக்ஸ், தே கான்ட் வாட்ச் ஃப்ராங்கென்ஸ்டைன் மூவி அட் ஆல். அப்படி இருந்த ஒரு லைஃப் ஸ்டைல் அப்போது இப்படி ஒரு கிரியேட்டர் மேரி ஷெல்லர், அந்த ஒரு ஆத்தர் வந்து அவங்க ஒருத்தவங்களுக்கு இந்த ஐடியா உதிச்சிருக்கு இல்லையா, ஷி மேட் இட் சம்ஹவ் பாஸ். அந்த ஒரு 200 இயர்ஸை வந்து ஒரு கதையை வந்து தூக்கி போட்டிருக்காங்க. ஷி லைக் ஓவர் த்ரூ இட். இன்னைக்கு வரைக்கும் தூக்கி போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் we are discussing it. எனக்கு நான் சின்ன வயசில் வந்து ஐ ரெட் தட் புக். அப்போ வந்து நான் 2nd ஸ்டாண்டர்டோ 3rd ஸ்டாண்டர்டோ படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து இது ஐ டோன்ட் லைக் ஹாரர் ஆக்சுவலி, பட் ஐ லவ் சயின்ஸ் ஃபிக்ஷன். இந்த புக்கு படிக்கும்போது எனக்கு ஒரு மிக்சடான ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு இருந்துச்சு. சந்திரமுகி படம் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் அது பேய் படம் நினச்சிட்டு இருந்தேன். பட் இட் இஸ் நாட் பேய் படம், இல்லை. அது வந்து ஒரு இட்ஸ் அ சைக்கோ த்ரில்லர் ஆக்சுவலி. ஸோ ஐ தாட் இட் வாஸ் ஹாரர் வென் ஐ வாஸ் அ சைல்டு, சின்ன வயசில். ஸோ வளர்ந்ததுக்கப்புறம் சில புரிதல் வரும். எனக்கு சின்ன வயசில் பார்த்த கார்ட்டூன்ஸ்லாம் கூட இன்னும் ஞாபகம் இருக்குது. அண்ட் இப்போ வந்து அது வந்திருக்க விதம் இப்போ வரைக்கும் ஷி மேட் அஸ் டாக் அபவுட் த ஃப்ராங்கென்ஸ்டைன். ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் திங். அந்த ஒரு ஐடியா வந்து அவங்க ஒருத்தர் தான் பிலீவ் பண்ணியிருக்காங்க, வேறு யாருமே பண்ணல. ஒன்லி ஷீ பிலீவ்ட் ஹர், நோபடி எல்ஸ். அண்ட் இட் மேட் 200 years across. ஸோ அது இட்ஸ் அ ஃபேக்ட். அதுதான் விஷயம். இப்போ அவங்க பிலீவ் பண்ணாங்கல்ல, இப்போ இந்த படத்துலேருந்து ஒரு கோட் எடுத்து பேசணும்னா ஷீ பிலீவ்ட் இட். ஆனால் அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அதுதான் வேலை. ஐடியான்றது வேலையே கிடையாது ஆக்சுவலாக. இப்போ என்னால் பார்த்து ஐடியா கொடுக்க முடியும்னு வச்சுக்கோங்க, அது வேலையே கிடையாது. யார் வேணால் யோசிக்கலாம். நிறைய படங்கள் வந்து எஸ்பெஷலி சினிமாவில் இருக்கும்போது நானும் யோசிச்சேன்டா, இது நானும் பண்ணேன், ஆனால் பண்ணலை. அண்ட் பேரலல் திங்கிங் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். எவ்வளோ பேர் பிலீவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்து பேரலல் திங்கிங்கை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இப்போது இங்கே நம்ம ஒரு ஐடியா டெவலப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, புதுசாக ஒரிஜினலாக டெவலப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த உலகத்தில் வேறு எவனோ ஒருத்தன் இன்னொரு இடத்துல அதே மாதிரி ஒரு ஐடியாவை பேசிகிட்டு இருப்பாங்கன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அப்போனா ஐடியாவை யார் உடனடியாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்றது தான் இங்கே விஷயம். இட்ஸ் நாட் தி ஐடியாஸ், இட்ஸ் நாட் தி கன்விக்ஷன். அஃப்கோர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கன்விக்ஷன் வேணும், கன்விக்ஷன் மட்டும் இருந்தால் பார்த்தாது. அட் தி எண்ட் ஆஃப் த டே பிளான் ஆஃப் ஆக்ஷன் மட்டும்தான் இங்கே நிற்கும். புக்லேருந்து ஒன்று சொல்லி முடிச்சிருன்னு சொன்னீங்க. எஸ், ஓகே. ஸோ புக்கில் எப்படி முடியும்னா, அப்போ தான் விக்டர் செத்துட்டாரு. அண்ட் இந்த க்ரீச்சர் ஒரு ராஃப்ட் எடுத்துகிட்டு ஒரு ஐஸ் பாதையில் அதுவாக தனியாக போயிட்டு, நான் என் டெத்தை தேடி போகிறேன், இன்னைக்கு செத்துட்டேன், பிகாஸ் ஹிஸ் கிரியேட்டர் டைட், என்னை க்ரியேட் பண்ணவரே செத்துட்டாரு, இன்னும் நிறையா டெத்தை நான் தேடி போயிட்டே இருக்கேன்னு அப்படி தான் எண்ட் ஆகும் புக். தனியாக ஹீஸ் ரோயிங் அ ராஃப்ட் அண்ட் கோயிங். ஸோ இன்னும் எனக்கு அது ரொம்ப டச் ஆகிடுது. தட் இன் சர்ச் ஆஃப் டெத் ஐ கோ. அது எவ்வளோ மெட்டஃபரிக்கலாக இருக்குன்னா, அதுக்கு டெத்து கிடையாது, பட் மனசு லெவலில் எவ்வளோ தடவை இன்னும் நான் சாகணும்னு இன்னும் பார்க்கறதுக்கு இருக்குன்னா, இட் வாஸ் த மோஸ்ட் டச்சிங் பார்ட் ஆஃப் த புக் ஃபார் மீ. இவ்வளோ வருடங்கள் இதுக்கப்புறம் பலாயிரம் வருடம் போக போகிறோம். அப்போ அந்த மான்ஸ்டர் இருக்க தான் போகுது. ஆமாம், அப்போ அந்த கொஸ்டின் இருக்க தான் போகுது. ஸோ அதோட எண்டோடைய பியூட்டி வந்து ஆன்சர் இல்லை. தட் இஸ் நோ ஆன்சர். நான் இருப்பேன் தான், இன்னும் கேட்டுகிட்டு தான் இருப்பேன், இன்னும் துரத்திக்கிட்டு தான் இருப்பேன். இந்த கிரியேட்டர்லாம் இன்னொரு கிரியேட்டர், இந்த கிரியேட்டர் அது அப்போ போயிட்டே இருக்குது. அப்போ அதோட எண்டிங் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அது நான் வாசிக்கலை, அதனால் எனக்கு ரொம்ப செம்மையாக முடிச்சிருக்காங்கல்ல. அப்படி தான் இருக்கணும். அதுக்கு வேற என்ன எண்டிங் யோசிக்க முடியும்? எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. பெரிய ஸ்பேஸ் இல்லை, அந்த ஸ்பேஸுக்குள்ளே வந்து உங்களோட ஐடியாஸும் இடம் இருக்குது, இவரோட இன்டர்பிரிட்டேஷனுக்கும் இடம் இருக்குது. அதனால தான் இப்போ வரைக்கும் அது இருக்குது. அதான் விஷயம். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி. Let's discuss a lot of more movies and books. நிச்சயமா.
what I'm. Yeah. So I hope we all meet again and again very often to discuss a lot of more books and movies. ஏன்னா அது மட்டும் ஒரு பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. புக்ஸ் அண்ட் மூவிஸ், புக்ஸ்லேருந்து தான் நிறையா படங்க அது அழிய முடியாத ஒரு கான்செப்டாக இருக்குது. பிகாஸ் எப்போ ஸ்டோரிஸ் கிடைக்கலையோ எங்கள் ரைட்டர்கிட்ட இருந்துன்னா புக் எடுத்து படமாக பண்ணுவோன்னு. தட்ஸ் த thing. So let's meet as soon as we can next time, Athivan, to have you. Very soon. Yes. Very soon. Thank you எல்லாருக்கும் டைம் ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு. We'll soon start the screening in about 5 minutes. We'll start. And Frankenstein books இருக்கீங்க. யாருக்கு? ஆமாம் அங்கே போடுங்க. Done. That is Mary Shelleyயோட first இதுதான். It's not the original text. Original text தான் அது. So not the adaptation, I think is the original text of the book. Yeah. Okay. Thank you so much, guys. Thank you so much. I hope you all had a great time. நிறைய பேர் ரியாக்ட் பண்ணிட்டு நிறைய பேர் நல்ல டைலாக்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணீங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. Thank you so much. சௌமியா ஹேண்டில் தி டிஜிட்டல் பார்ட் ஆஃப் தி ஹோல் ஈவென்ட். ஸோ தொடர்ந்து அவங்க பண்ண போகிறாங்க. Thank you so much, சௌமியா and Puvitra for the contribution. Thank you. They plateaued it by the Instagram. I think he was the winner for the quiz contest. Oh, Priya. Hello, winner. So just wait for him. Yeah, thank you for participating. So the Town Library on Instagram, do follow. Thank you so much. Thank you.